தங்க பிள்ளையே, யாரெல்லாம் இந்த பதிவு கண்ணில் பட்டு முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு 24 மணி நேரத்தில் அவர்கள் நினைத்த ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். என்னவோ ஒரு விஷயம் உன் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பத்தை நான் உனக்கு தீர்த்து வைத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலும் மனவேதனையிலும் துயரத்தில் இருந்து நீ விடுபட்டு விடுவாய். அதனால் உன்னை தேடி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த பதிவு முழுவதுமாக கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம். ஆனால் கேட்பவர்களுக்கு என்னுடைய வரமானது 24 மணி நேரத்தில் கிடைக்கும். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். இதையெல்லாம் கேட்டால் நடக்குமா என்று நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலே அமையும். கேட்டுவிட்டால் 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நினைத்தது நடக்கும். என்னை என் தங்க பிள்ளைகளை கேட்க தயாராகிவிட்டார்களா? ஒவ்வொரு தருணமும் தயாராகிவிட்டேன் தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்களை மூடி இந்த பதிவினை கேட்க வேண்டும். உனக்கு மனக்குழப்பம் இருக்கிறது. மன பித்துக்கள் என்பது அதிகரித்து விட்டது. ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தாலும் துரோகத்தாலும் நாம் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு குழம்பிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தவறான பாதையை முடிவு செய்து கொண்டிருக்கிறாய். தவறான விஷயங்களை சரியாக எண்ணி நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, மன அமைதியுடன் நிதானித்து என் முகத்தை உன் மனதில் நிறுத்தி இந்த பதிவினை கண்களை மூடி கேள். உன் கேள்விகளுக்கு தீர்வு கிடைக்கும். உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஒவ்வொரு தருணமும் நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். மன கஷ்டங்கள் என்பது நீ மனதார நினைத்து ஆசைப்பட்ட ஒருவரால் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் அவர்களால் பேசக்கூடிய வார்த்தைகளானது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய மாற்றமும் ஏமாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்திருக்கிறது. ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு தேவைப்படும் பொழுது சில விஷயம் கிடைக்கவில்லை தாயே, பிறகு தேவையில்லாத நேரத்தில் கிடைத்து என்ன பயன் என்று அதிகமாக குழம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் தங்க பிள்ளையே, உன்னை தேவையாக பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது தேவையில்லாமல் துச்சமென தூக்கி எறிபவர்களை இந்த தேவையில்லாத நேரத்தில் தான் கண்ணில் காட்டி கொடுக்க முடியும். எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது, துயரம் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இல்லை, ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றமும் கஷ்டம்தான் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதா? விருப்பமே இல்லாத விஷயத்தை செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் சூழ்ந்து உள்ளவர்கள் எல்லாம் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, எனக்கு எந்த வகையிலும் நிம்மதி கிடையாது, எந்த மனிதரிடமும் நிம்மதி கிடையாது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்னை என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் தாயே என்று உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ விளக்கேற்றி எனக்காக அழுது கொண்டிருக்கிறாய். தீபத்தை ஏற்றும் பொழுது பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன், எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். தங்க பிள்ளையே, என்னை அழுது கொண்டு வரவேற்றாலோ, எனக்கு அழுது கொண்டு நீ தீபத்தை ஏற்றினாலோ, எனக்கு அழுது கொண்டு பிடித்த உணவை நீ படைத்தாலோ நான் உண்ணவும் மாட்டேன், நான் வரவும் மாட்டேன் என்று உனக்கு நான் பலமுறை எச்சரித்திருக்கிறேன். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் இன்னும் அழுது கொண்டு மனதில் குழம்பிக் கொண்டு நடக்குமா கிடைக்குமா என்று குழப்பத்திலே சில விஷயத்தை செய்கிறீர்கள். தவறு என் தங்க பிள்ளையே. உனக்கு என் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் உன்னுடைய குழப்பமானது என் தாய் வராகி தாய் பார்த்து கொள்வார்கள் என்று மனதளவில் நம்பிவிட்டால் உனக்கு இந்த குழப்பம் இருக்காது. உன் மனதில் ஆசைகள் இருக்காது, அளவற்ற வேதனை இருக்காது. முதலில் உன் குழப்பமானது நான் தீர்த்து வைப்பேன் என்று முதலில் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையானது எப்பொழுது வரும் தெரியுமா என் தங்க பிள்ளையே? என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு துரோகம் செய்தவர்கள் என்னை விட்டு விலகி விடுவார்கள். எனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் கண்காணாத இடத்திற்கு என் வரம் தரும் வாராகி தாயானவள் விரட்டி 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 அடிப்பார்கள் என்று என் தங்க பிள்ளை முழுமையாக என்னை நம்ப வேண்டும். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையானது நான் பேசக்கூடிய நேரத்தில் மட்டுமே இருக்கிறது. என்னை என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? நான் பேசக்கூடிய நேரத்தில் மட்டும் சரி என்று தலையாட்டிக் கொள்கிறாய். பிறகு ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டாலும், ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது, எனக்கு வாழ்க்கை மாறவே போவதில்லை, எனக்கு யார்
யாரும் உதவ போவதில்லை, எனக்கு யாருமே எனக்கு வேண்டாம், நான் வாழ பிடிக்கவில்லை, நான் இறக்கப் போகிறேன் என்று தவறான வார்த்தைகளும் எதிர்மறை எண்ணங்களும் ஆழமாக ஏற்படுத்தி கொண்டால், உன் ஆழ்மனதில் நான் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உனக்கு பிடித்தமான விஷயங்களையே நான் எதிரில் கொண்டு வந்தாலும் உனக்கு புரியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. நீ கேட்ட சந்தோஷத்தை நான் கொடுத்தாலும் உன்னால் கண்ணில் காண முடியாது. ஏனென்றால் கண்ணில் திறந்து கொண்டு இருட்டை நீ உருவாக்கி கொண்டால் நான் கொடுக்கக்கூடிய பொருள் இருளில் எப்படி தெரியும்? அறகுறையாக தான் தெரியும். அறகுறையாக அனைத்தும் தெரிந்தால் அறகுறையான விஷயத்தில் என்றுமே முழுமை பெற முடியாது. நம்பிக்கை வைத்தால் முழுமையாக வைக்க வேண்டும். முழுமையில்லாத நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே எந்த விஷயத்திற்கும் பயன்படாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது என்னிடத்தில் வைப்பவர்களுக்கே அவர்கள் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி நான் வாசம் செய்கிறேன். அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது அளவற்ற அன்பிலும் வர வேண்டும். அதே போல் நான் வருவேன் என்று உனக்கு நம்பிக்கையிலும் வர வேண்டும். நான் எப்படி வருவேன் என்று உனக்கு நான் கூறுகிறேன், கவனமாக கேள். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுகிறாய். ஆனால் உனக்கு பல நாட்களாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள், உன்னுடைய பல பிரச்சனையை நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று உனக்கு நான் எச்சரிக்கை செய்திருந்தேன். வாங்கிய தங்க பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ தொடர்பு கொண்டு கேட்டுப்பார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து நான் அவர்களை காப்பாற்றி இருக்கிறேன். இன்று பல தங்க பிள்ளைகள் இந்த நாணயத்தை வாங்கி அவர்கள் கேட்ட வரத்தை உடனுக்குடன் அள்ளி கொடுத்திருக்கிறேன். அது உனக்கு தெரியாது, வாங்கிய பிறகுதான் தெரியும் அவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது என்று. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கடன் பிரச்சனை இல்லாதவ அவ்வளவு கடன் பிரச்சனையிலும் ஒவ்வொரு தருணமும் மரணத்தை விளிம்பில் நிற்பவர்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறேன். அவ்வளவு கடன் பிரச்சனையை அவர்கள் இல்லத்தில் தீர்த்து வைத்திருக்கிறேன். குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் கணவனுக்கு கட்டுப்படாமல் மனைவி கணவனுக்கு ஒவ்வொரு நேரமும் சில துரோகங்கள் செய்வதாலும், அதே போல் மனைவிக்கு கணவன் துரோகம் செய்வதாலும் ஒவ்வொரு நேரமும் இந்த நாணயமானது காட்டி கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு விடியலும் மற்றவர்கள் எவ்வளவு உன்னை வேதனைப்படுத்தியிருந்தாலும், வேதனைக்கு நீ ஆளாகி இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் இந்த நாணயமானது உன்னுடைய வேதனை என்ன, செய்வனை என்ன, சூழ்ச்சிகள் யார் செய்கிறார்கள், நல்லவர் யார், கெட்டவர்கள் யார், பொறாமை பிடித்தவர்கள் யார், உன்னுடன் பழகக்கூடிய நபர் யார் என்று ஒவ்வொரு நேரமும் இந்த நாணயம் அவர்களை காட்டி கொடுத்திருக்கிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த நாணயம். இந்த நாட்களுக்கு மட்டுமே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்க இருக்கிறேன். இந்த வாய்ப்பு உனக்கு சில நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வாய்ப்பு எப்பொழுதுமே தவறவிடக்கூடாது. நான் உன் கண் முன்னே வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பதற்கு காரணம், நீ வாழ்க்கையில் பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்ற உன் இல்லம் தேடி நான் வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். கண்ணீர் வடித்துக்கொண்டு என் பிரச்சனை எந்த வகையில் தீரும், என் பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும், என் பிரச்சனை தீர்வே கிடையாதா என்று குழம்பிக் கொண்டிருந்தால் பிரச்சனை அப்படியேதான் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவதை நீ ஏன் செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உடனடியாக நான் சொல்வது போல் நீ பூஜை செய்து உடனடியாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி உடனடியாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாமே. ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய்? வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் அடைய வேண்டும், நம் வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும். சில விஷயம் நமக்கு வேண்டும் என்றால் அடம்பிடிக்க தெரிய வேண்டும். அதே போல் அதை வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைத்தும் மேலே பார்த்து கொள்வார்கள், நாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஒரு முயற்சி என்பது நம் வாழ்க்கையில் தொடங்கினால்தான் வெற்றியில் முடியுமே தவிர, ஆனால் முயற்சி செய்யாமல் அனைத்தும் சில விஷயங்களால் நடக்கும் என்று நீ நம்பினால் அதே நடக்கும். அதனால் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் உருவாக வேண்டும் என்றுதான் இந்த பதிவின் மூலமாக உனக்கு சொல்லி இருக்கிறேன். வாய்ப்புகள் ஏதோ ஒரு திசையில் இருந்துதான் வரும். அதை நாம் தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் நம் கரங்களிலும் நம் மனதிலும் நம் எடுக்கக்கூடிய முடிவிலும் தான் இருக்கிறது. இன்று இந்த முடிவை, நல்ல முடிவை நான் வாங்கி நான் வழிபடுவேன். வழிபடுவது எப்படி என்று ஆழ சிந்தனை வேண்டாம். எப்படி வழிபட வேண்டுமென்று நான் தொலைபேசியின் மூலமாக உனக்கு நான் எடுத்து உரைப்பேன். அதன் பிரகாரம் நீ வழிபடலாம். உடனடியாக
முயற்சி செய். இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் நான் சொல்வது போல நீ வழிபட்டால் உன் வாழ்க்கை மலரும், உன் வாழ்க்கை உயரும். நீ என்ன கேட்கிறாயோ அது நடக்கும். இது இந்த தாய் உனக்கு வரம் தரும் வாராகி தாய் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அதனால் நான் சொல்வது சொல்லிவிட்டேன். முடிவு எடுப்பது உன்னுடைய பொறுப்பு. நான் கொடுப்பதற்கு, நீ கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையே. தங்கப்பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.